नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஒரு செகண்ட். பின்னாடி சொல்லுங்க. तत्रोपनीत बलयो तत्रोपनीतभवयो रवेर्दीपमिवादृताः रवेर्दीपमिव धृतः आत्मा रामं पूर्णकामम् आत्मा रामं पूर्णकामं निजलाभेन नित्यदा निजलाभेन नित्यता प्रीत्युत्फुल्लमुखाप्रोचुर् प्रीति उत्फुल्लमुखा प्रचुर हर्षगद्गदया गिरा हर्षहत्कदया गिरा पितरं सर्वसुहृदम् पितरं सर्वसुकृतम् अवितारमिवार्भकाः அவிதாரம் இவார்பகாக. மொழிபெயர்ப்பு வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதகி ஜெய். தமது சுய சக்தியினால் மற்றவர்களுக்கு இடைவிடாமல் வழங்கிக் கொண்டிருப்பவரும் பூரண திருப்தியுடையவரும் சுய தேவை பூர்த்தி செய்யுடையவருமான பகவான் முன் வந்து சேர்ந்த பிரஜைகள்
அவரவர் அன்பளிப்புகளை பகவானுக்கு அளித்தனர். இந்த அன்பளிப்புகள் சூரியனுக்கு தீபம் காட்டுவதை போன்றவையாகும். இருப்பினும் குழந்தைகள் தங்களது இரட்சகரை அல்லது தந்தையை வரவேற்பதைப் போலவே பிரஜைகள் பகவானை வரவேற்பதற்காக இன்பமான மொழியில் பேசத் துவங்கினர். ஹரே கிருஷ்ணா. துவாரகை வாசிகள் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்திருக்கின்றனர். பலி அப்படின்னா பரிசு. கிருஷ்ணரை வரவேற்பதற்காக பல பரிசு பொருட்களை கொண்டு வந்தனர். அது எப்படி இருந்ததுன்னா, ரவேர் தீபம் இவ ஆதிருத்தாக. ரவினா சூரியன். சூரியனுக்கு விளக்கை காண்பிப்பது போல துவாரகாவாசிகள் கிருஷ்ணருக்கு பல பரிசு பொருட்களை அர்ப்பணித்தனர். பிரீத் உத்புல்ல முகா, மலர்ந்த முகத்துடன், ஹர்ஷ கத் கதயாகிரா, மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் பேச ஆரம்பித்தனர். கத்கதயாகிரா அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சியினால அவர்களுடைய பேச்சு கூட தடைப்பட்டது. அவர்களுடைய பேச்சு சில சமயம் ஒருத்தர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது அவரால் சுலபமாக பேச முடியாது. அப்ப அந்த மகிழ்ச்சியே அவருடைய பேச்சுக்கு ஒரு விதத்துல கொஞ்சம் தடையை ஏற்படுத்துகின்றது. சோக்கட் அப் வாய்ஸ். அந்த மாதிரி இந்த துவாரகா வாசிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொஞ்சம் அவர்கள் பேச ஆரம்பித்தனர். அந்த கிருஷ்ணர் பகவானுக்கு இந்த பல பரிசு பொருட்களை அர்ப்பணித்தனர். அந்த பகவான் கிருஷ்ணரை வர்ணிப்பதற்காக 3 வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆத்மாராமம், பூர்ண காமம் மற்றும் 3வது குணம் என்னன்னா நிஜலாபேன நித்யதா. ஆத்மாராமம், அவர் எப்பொழுதும் தன்னிடத்திலேயே நிறைவாக சந்தோஷமாக இருப்பவர். பூர்ண காமம், அவருடைய எல்லா ஆசைகளும் எப்பொழுதுமே நிறைவான நிலையில் இருக்கின்றது. நிஜ லாபேன நித்யதா, நித்தியமாக அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால நிறைவான நிலையில் இருக்கின்றார். நிஜ லாபேன நித்யதா, அல்லது தன்னுடைய சுய சக்தியினால, இடைவிடாத சுய சக்தியினால எப்பொழுதும் அவர் பூரணமான நிலையில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு இந்த துவாரகா வாசிகள் போய் பரிசுகளை வழங்கினர். எப்படி சூரியனுக்கு ஆரத்தி காமிப்பது போன்ற. அந்த ஆரத்தியில வருகின்ற வெப்பம், அந்த ஒளி அதற்கான மூல காரணமும் சூரியன் தான். அப்படி இருந்தாலும் அந்த சூரியனுக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒருத்தர் அந்த ஆரத்தி காண்பிக்கின்றார். அதே மாதிரி இந்த துவாரகாவாசிகளும் காண்பித்தனர். பிதரம் சர்வ சுகிருதம் அவிதாரம் இவார்பகாக. இங்கேயும் 3 வார்த்தை. பிதரம், கிருஷ்ணரை துவாரகாவாசிகள் தன்னுடைய தந்தையாக கருதினர். சர்வ சுகிருதம், தன்னுடைய நலன் விரும்பியாக கருதினர். அவிதாரம், தங்களை ரட்சிப்பராக கருதினர். அவிதாரம்னா ரட்சிப்பவர். எப்படி இவார்பக, எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்கின்றாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் துவாரகாவாசிகளை ரட்சித்துக் கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஆத்மாராமம், பூர்ணகாமம், நிஜலாபேன நித்யதா, பிதரம் சர்வசுகிருதம் அவிதாரம், இந்த வார்த்தைகள்லாம் கிருஷ்ணரை குறிக்கின்றது, கிருஷ்ணருடைய குணங்களை. ஸோ இங்க இந்த பொருளுரையிலையும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் இந்த உதாரணத்தை பத்தியும் சொல்றார்.
இப்படி கிருஷ்ணர் எப்பொழுதும் ஆத்மாராம நிலையிலே இருக்கின்றார். ருத்ர கீதத்துல வந்து சிவபெருமான் கிருஷ்ணரை வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஜிதம் தே ஆத்ம வித்வரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நமக. பகவான் கிருஷ்ணர் வந்து ஆத்மாராமர் மட்டுமல்ல, எல்லா ஆத்மாராமர்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். எல்லா ஆத்மாராமர்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். ஆத்மாராமச்ச முனையோ நிர்கிரந்தா அப்பியுருக்கிரமே குருவந்தி அகைத்துகீம் பக்திம் மித்தம் பூத குணோஹரி. கிருஷ்ணர் தன்னுடைய உயர்ந்த குணங்களால எல்லா ஆத்மாராமர்களையும் தன்னுடைய குணங்கள் மூலமாக கவருகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடையவர். அவருக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் மற்றவர்களுடைய நலன் விரும்பியாக இருக்கிறதுனால மற்றவர்கள் அன்புடன் கொடுக்கும் பொருட்களை வந்து அவர்களுடைய நன்மைக்காக கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கின்றார். நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷோ கருணோ விரணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகசே யதாமுகஸ்ரீ. பிரலாதருடைய பிரார்த்தனையில பிரலாதர் சொல்றார், பகவான் எப்பொழுதும் நிஜ லாப பூர்ண, எப்பொழுதும் நிறைவான நிலையில் இருக்கின்றார். அப்ப மற்றவர்கள் வந்து ஜீவாத்மாக்கள் அவருக்கு ஏதாவது பொருட்களை அர்ப்பணம் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் அதை வந்து அவர்களுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொள்கின்றார். பொதுவாக சூரியன் ஒரு சூரியன் போன்ற ஒரு தேவதை வழிபடும் பொழுது அதுல வந்து அந்த தேவர்களை சூரியனை வழிபடுகின்ற நபர் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கேட்கின்றார். நான் உங்களுக்கு இதை அர்ப்பணிக்கின்றேன், நீங்கள் வந்து எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். ஆனா தூய பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபடும் பொழுது கிருஷ்ணருக்கு ஏதாவது பொருட்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. வெறும் தன்னுடைய அன்பைத்தான் வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த கருத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம். நதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் நதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம் விரிஞ்ச வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம் பராயணம் க்ஷேமமிஹேச்சதாம் பரம் பராயணம் க்ஷேமமிஹேச்சதாம் பரம் நயத்ர கால பிரபவேத் பரப்ரபுः நயத்ர கால பிரபவேத் பரப்பிரபுः. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரஜைகள் கூறினர், பகவானே, தாங்கள் பிரம்மா, 4 சனத்குமாரர்கள் மற்றும் ஸ்வர்கராஜனை போன்ற எல்லா தேவர்களாலும் வழிபடப்படுகிறீர்கள். வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையை அடைய உண்மையாக ஆசைப்படுபவர்களின் இறுதியான புகலிடம் தாங்களே. உன்னதமான பரமபுருஷரும் தாங்களே. மேலும் தவிர்க்க முடியாத காலத்தால் உங்களிடம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. நாங்கள் உங்களுடைய தாமரை பாதங்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம் செய்கின்றோம். சதா அங்கிரி பங்கஜம். அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய உயர்வை பத்தி அடுத்த 3 லைன்ல சொல்றாங்க, 3 வாக்கியத்துல சொல்றாங்க. அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய முதல் உயர்வு என்னன்னா, விரிஞ்ச வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம். விரிஞ்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவை குறிக்கின்றது. வைரிஞ்ச அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவனுடைய புதல்வர்கள் சனத்குமாரர்களை குறிக்கின்றது. சனத்குமார சனக சனாதன சனத்குமார சனந்தன. பொதுவாக ரகுன்னு ஒரு ராஜா, அவருடைய வம்சத்துல வந்தவர்களை குறிப்பதற்கு ராகவ அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணர் ராமர் ரகு வம்சத்துல பிறந்தார். ராமருடைய ஒரு பெயர் ராகவ.
தாஷரதி. தாஷரதி அப்படிங்கிற வார்த்தை வந்து தசரதனுடைய புதல்வனை குறிக்கின்றது, ராமர். யது யாதவ. யாதவ அப்படிங்கிற வார்த்தை வந்து யது வம்சத்தில் பிறந்தவர்களை குறிக்கின்றது. அதிதி ஆதித்ய. ஆதித்ய அப்படிங்கிற வார்த்தை அதிதியினுடைய புதல்வர்கள் அப்படின்னா தேவர்களை குறிக்கின்றது. அந்த மாதிரி விரிஞ்சி அப்படிங்கிறது பிரம்மா, வைரிஞ்சிய அப்படிங்கிற வார்த்தை பிரம்மாவினுடைய புதல்வர்கள். பிரம்மாவுக்கு பல புதல்வர்கள் இருந்தாங்க, குறிப்பாக இங்க வந்து சதுஷ்குமாரர்களை குறிக்கின்றது. சுரேந்திர. சுரேந்திர அப்படின்னா இந்திரன். சோ உங்களுடைய தாமரை பாதங்களை வந்து, உங்களுடைய தாமரை பாதங்கள் பிரம்மா, சதுஷ்குமாரர்கள் மற்றும் இந்திரனால வழிபடப்படுகின்றது. இது முதல் உயர்த்தி, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய தாமரை பாதத்தினுடைய முதல் பெருமை. இரண்டாவது கருத்து என்னன்னா, பராயணம் க்ஷேமம் இகேச்சதாம் பரம். க்ஷேமம் இச்சதாம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த நன்மையை பெற விரும்புபவர், அதற்கு வந்து மிக உயர்ந்த நன்மையை பெற வருகின்ற நபர், அந்த நபர் எதை வழிபட வேண்டும்னா உங்களுடைய தாமரை பாதங்களை வழிபட வேண்டும். உங்களுடைய தாமரை பாதங்கள். பராயணம் க்ஷேமம் இகேச்சதாம் பரம் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய, யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த நன்மையை அடைய விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வந்து உங்களுடைய தாமரை பாதம் அடைக்கலம் கொடுக்கின்றது. பராயணம் க்ஷேமம் இகேச்சதாம் பரம். இது இரண்டாவது உயர்த்தி. மூன்றாவது கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய மூன்றாவது பெருமை என்னன்னா, நயத்திர கால பிரபவே பரப்பிரபு. இந்த உலகத்துல காலம் வந்து எல்லோரையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது. பிரம்மாவை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது. ஆனா உங்களுடைய தாமரை பாதம் அந்த காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அப்படின்னா நீங்கள் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்ட, காலத்தை கட்டுப்படுத்துபவரே நீங்கள் தான் அப்படின்னு இந்த மூன்று கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய மூன்று பெருமைகளை பத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதுரம் எப்படி கிருஷ்ணருக்கு நிகராகவும் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதனாலதான் அவருடைய ஒரு பேர் என்னன்னா அசமோர்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டு, அவருக்கு நிகராகவும் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பராயணம் க்ஷேமம் இகேச்சதாம் பரம். எல்லோரும் வாழ்க்கையில உயர்ந்த நன்மையை ஆசைப்படுகின்றார்கள். ஆனா வாழ்க்கையில மிக உயர்ந்த நன்மையை அடையணும்னா அதுக்கு கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை வழிபட வேண்டும். அந்த நபருக்கு கிருஷ்ணருடைய தாமரை பாதம் அடைக்கலம் கொடுக்கின்றது. அடுத்த ஸ்லோகம். பவாயணஸ்துவம் பவ விஸ்வபாவன. பவாயணஸ்தம் பவ விஸ்வபாவன. त्वमेव माता सुहृत्पति पिता. त्वमेव माता सुहृत्पति पिता. त्वं सद्गुरुर्न परमं च दैवतम्. त्वं सद्गुरुर्न परं च दैवतम्. यस्यानुवृत्त्या कृतिनो बभूविम. यस्यानुवृत्त्या कृतिनो बभूविम. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதை ஜெய். பிரபஞ்சத்தை படைத்தவரே, தாங்களே எங்களுடைய தாய், நண்பர், பகவான், தந்தை, ஆன்மீக குரு மற்றும் வழிபாட்டிற்குரிய மூர்த்தி ஆகியவையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியதால் நாங்கள் எல்லா விதத்திலும் வெற்றியடைந்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய கருணையை பொழியும்படி நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஹரேஷ்ணா. விஸ்வபாவன இந்த பிரம்மாண்டத்தை, இந்த உலகத்தை ரட்சிக்கின்றவரே அப்படின்னு அழைக்கின்றார்கள்.
பவாய நஸ்துவம், எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மங்களத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார்கள். துவமேவ மாதாத சுஹ்ருத் பதிப்பிதா, நீங்கள் தான் எங்களுடைய தாயார், நீங்கள் தான் எங்களுடைய நலன் விரும்பி, சுஹ்ருத் எங்களுடைய தந்தை, எங்களுடைய கணவர் அல்லது எங்களுடைய முதலாளி. துவம் சத்குரு, நீங்கள் தான் எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி. பரமம் ச தெய்வத்தம், நீங்கள் தான் எங்களுடைய நாங்கள் வழிபட வேண்டிய உயர்ந்த பகவான், தேவர். யஸ்யானுவிருத்தியா கிருதினோ பபூவிம, யஸ்யானுவிருத்தியா கிருதினோ பபூவிம, உங்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அல்லது உங்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றியை அடைகின்றார். கிருதினோ பபூவிம. கீதையிலையும் பார்க்கும் பொழுது 15வது அத்தியாயத்துல கடைசியில, பகவத்கீதை 15வது அத்தியாயத்தினுடைய கடைசியில ஒரு ஸ்லோகம் வருது. என்னன்னா, இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. 15வது அத்தியாயத்தினுடைய கடைசியில கிருஷ்ணர் சொல்றார், நான் இப்ப சொன்ன கருத்து தான் வேதங்களினுடைய மிக உயர்ந்த ரகசியமான பகுதி. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் முக்தம் மயானக, அந்த மிக ரகசியமான ஞானத்தை நான் இப்பொழுது உனக்கு போதித்துள்ளேன். ஏதத் புத்வா, இதை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கின்றார்களோ அந்த நபர் தான் உண்மையான புத்திமான், அந்த நபர் தான் உண்மையான புத்திசாலி. கிருதகிருத்யஸ்ச பாரத, அந்த நபர் தன்னுடைய எல்லா முயற்சியிலையும் அவர் வெற்றி அடைவார். கிருதகிருத்ய அல்லது அவருடைய எல்லா முயற்சியும் உயர்ந்த முயற்சி. அந்த மாதிரி யஸ்யானு விருத்தியா கிருதினோ பபூவிம, யார் ஒருத்தர் உங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றியை அடைவார். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணரை நீங்கள் தான் எங்களுடைய தந்தை தாயார், நலன் விரும்பி நாங்கள் வணங்கும் தெய்வம் அப்படின்னு கிருஷ்ணர் புகழ்ந்து பேசுறாங்க. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார், பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகः வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஸாம யஜுரேவச்ச. 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் உலகத்தினுடைய தந்தை தாயார் மற்றும் தாத்தா மற்றும் கொல்லு தாத்தாவும் நான் தான், இந்த உலகத்தை பராமரிப்பவும் நான் தான். இந்த சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவுக்கும் ஹரிதாஸ் தாக்கூருக்கும் கட்டளை கொடுத்த பொழுது அவர் ரொம்ப ஒரு சுலபமான எளிமையான வழியை பின்பற்றி பிரச்சாரம் செய்ய சொன்னார். நீங்க இந்த நவதீப்ல, இந்த வங்காளத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, கிருஷ்ணர் உங்களுடைய தந்தை, கிருஷ்ணர் உங்களுடைய தாயார், கிருஷ்ணர் உங்களுடைய நலன் விரும்பி, கிருஷ்ணரை வணங்குங்கள், அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூருக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழிமுறை பின்பற்றி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை தான் இங்க துவாரகா வாசிகள் சொல்றாங்க. நீங்கள் தான் எங்களுடைய தந்தை தாயார் நலன் விரும்பி முதலாளி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிரபுபாதரும் பார்த்தோம்னா, பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில கிருஷ்ணருடைய ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலமாக ஒருத்தர் கட்டாயம் வாழ்க்கையில எல்லா துறையிலும் அவர் வெற்றி அடைவார்.
பிரபுபாதர் ரொம்ப தெளிவாக சொல்றார். கிருஷ்ணரை தவிர வேறு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற தெய்வங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனா வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது கிருஷ்ணருக்கு தான். மற்றவர்களுக்கு அவர்கள் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகராக இருக்கிறதுனால அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். இன்னொரு கருத்து என்னன்னா, கிருஷ்ணர் நம்மளுடைய வழிபாட்டால திருப்தி அடையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பௌதிக தேவை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு இரண்டையும் அந்த அந்த இரண்டு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்றார். அதனால இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யஸ்யானுவிருத்தியா கிருதினோ பபூவிம, யஸ்ய அனுவிருத்தியா கிருதினோ பபூவிம. கிருஷ்ணரை பின்பற்றுவதன் மூலமாக ஒருத்தர் கட்டாயம் வாழ்க்கையில வெற்றியை அடைவார். துவாரகவாசிகள் இதை சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம். அஹோ சனாதா பவதாஸ்ம யத்வயம், अहो सनाता भवता स्म यद्वयम् त्रैपिष्टपाणामपि दूरदर्शनम्, त्रैविष्टबाणाम् अभिदूरदर्शनम् प्रेमस्मितस्निग्धनिरीक्षणाननम्, प्रेमस्मितस्निग्धनिरीक्षणाननम् पश्येम रूपं तव सर्वसौभगम्, பஷ்யேம ரூபம் தவ சர்வ சௌபகம். மொழிபெயர்ப்பு. ஓ பெருமானாகிய தாங்கள் ஸ்வர்கவாசிகளை காணச் செல்வது கூட மிகவும் அரிதாகும். எனவே இன்று உங்கள் முன்னிலையில் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பது எங்களுடைய நல்லதிஷ்டமாகும். அன்பான பார்வைகளை கொண்ட உங்களுடைய புன்னகை தவழும் முகத்தை காண்பது இன்று எங்களுக்கு சாத்தியமாயிற்று. சர்வ மங்களம் நிறைந்த உங்களுடைய திவ்யமான உருவத்தை இப்பொழுது எங்களால் காண முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. அஹோ சனாத, கிருஷ்ணரை யார் வழிபடுகின்றார்களோ, கிருஷ்ணரை யார் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த நபர் தான் சனாதன் ஆகுகின்றார். அந்த நபர் தான் உண்மையான வாழ்க்கையில ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பை பெறுகின்றார். யாரெல்லாம் கிருஷ்ணர் நம்மளுடைய தந்தை, அது கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு யாருக்கு தெரியலையோ அந்த நபர் தான் உண்மையான அனாதை. அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த பணக்காரராக இருக்கலாம், பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கலாம், ஆனா கிருஷ்ணரை நாம் வழிபட வேண்டும், அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு புரிந்து கொள்ளாத நபர்கள் அவர்கள் உண்மையிலேயே அனாதை. அவர்கள் குடும்பத்துல பல உறவினர்களோடு வாழ்ந்தாலும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக பல வகையான பல பணபலம், ஆள் பலம் இருந்தாலும் அவர் உண்மையான அனாதை. ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடுகின்றார்களோ அவர் அவருக்கு தான் உண்மையான பாதுகாப்பு வருகின்றது. அகோ சனாதா பவதாஸ்ம யத்வயம் திரைபிஷ்டபாணாம் அபிதூர தர்ஷனம். திரைபிஷ்ட அப்படிங்கிற வார்த்தை தேவர்களை குறிக்கின்றது. தேவர்களுக்கு கூட உங்களை தரிசனம் செய்வது, உங்களுடைய தரிசனத்தை பெறுவது மிகவும் அரிதானது. 10வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவர்கள் மற்றும் பிரம்மா அந்த பார்க்கடலுடைய கடற்கரைக்கு சென்று பிரார்த்தனை செய்தனர். அதுலயும் பிரம்மாவுக்கு மட்டும்தான் பகவானுடைய அந்த சொல் கேட்டது. பிரம்மா கேட்டதுக்கு அப்புறம் பகவான் சொன்னதை மற்ற தேவர்களுக்கு சொன்னார். அப்ப தேவர்கள் மற்றும் பிரம்மாவுக்கே கூட பகவானை, கிருஷ்ணரை தரிசனம் செய்யறது அவ்வளவு ஒரு அரிதான விஷயம்.
பக்தி ரசாமிர்த சிந்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த இதை எடுத்து சொல்றேன். பக்தி ரசாம் சிந்துல ஒரு அருமையான ஒரு பகுதியில வருது. என்னதுன்னா கிருஷ்ணருடைய 64 குணங்களை ரூப கோஸ்வாமி வர்ணித்துள்ளார். அதுல 49வது குணம் என்னன்னா, அந்த குணத்துக்கு பேர் என்னன்னா, மிக உயர்ந்த மதிப்பை உடையவர், மிக உயர்ந்த மரியாதைக்கு உரியவர் அப்படின்னு அந்த குணத்துக்கு பேர். யார் ஒருத்தர் மிக உயர்ந்த நபராக இருக்கின்றாரோ அவருக்கு உயர்ந்த மரியாதை கிடைக்கின்றது. இதற்கு உதாரணமாக எப்படி இந்த கிருஷ்ணர் இந்த குணத்தை வெளிப்படுத்தினார், அதற்கு உதாரணமாக ரூப கோஸ்வாமி சொல்றார். கிருஷ்ணர் துவாரகையில வசித்துக் கொண்டிருந்த பொழுது சிவபெருமான், பிரம்மா, இந்திரன் மற்றும் பல தேவர்கள் கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக துவாரகைக்கு வருவார்கள். ஒரு நாள் அந்த கிருஷ்ணருடைய வாயில் காப்பாளன் அவர் யாரெல்லாம் கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக வருகின்றார்களோ ஒவ்வொருத்தரா அவர் அந்த வாயில் காப்பாளன் வாட்ச்மேன் ஒவ்வொருத்தரா அவரை இவர் உள்ள அனுப்புவார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பிஸியான நாளா இருந்தது. அன்னைக்கு அந்த வாயில் காப்பாளன் கிருஷ்ணருடைய அரண்மனைக்கு வெளியில அங்க கூடியிருந்த நபர்கள் கிட்ட சொன்னார். அந்த வாக்கியத்தை ரூப கோஸ்வாமி எடுத்துக்காட்டா சொல்றார். அந்த கிருஷ்ணருடைய வாயில் காப்பாளன் என்ன சொன்னாருன்னா, பிரம்மா மற்றும் சிவனே, நீங்க இங்க இருக்கு பாருங்க இந்த பெஞ்சு, அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காத்து கொண்டு இருங்க. ஓ இந்திரனே, நீங்க இந்த பெஞ்சில் இங்க ஓரமா கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்க கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருங்க. நீங்க கொஞ்சம் அதிகம் சத்தம் போடாதீங்க. நீங்க அதிகம் சத்தம் போட்டு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கிருஷ்ணர் மத்தவங்களை மீட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நான் என்னால திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, நீங்க அமைதியா உட்காருங்க. ஓ வருணரே, உங்களுக்கு உங்களால இன்னைக்கு கிருஷ்ணரை தரிசனம் செய்ய முடியாது, நீங்க தயவு செஞ்சு நீங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டு இருங்க. அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் கிட்ட சொன்னார், மற்ற தேவர்களே நீங்க நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், நீங்க இன்னைக்கு இந்த வாரம் உங்களால கிருஷ்ணரை தரிசனம் செய்ய முடியாது. அதனால நீங்க நொய்யுன்னு என்னை தொந்தரவு செய்யாம நீங்க கிளம்பி போயிடுங்க. ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப மும்முரமாக இருக்கார், அதனால உங்களை தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு இந்த வாயிற் காப்பாளர் இவர்களுக்கெல்லாம் அதிகாரம் செலுத்துறார். பிரம்மா, சிவன், இந்திரன் தேவர்களுக்கெல்லாம். அந்த மாதிரி இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திரைபிஷ்டபானாம் அப்படி தூர தரிசனம், தேவர்களாலே கூட கிருஷ்ணரை தரிசனம் செய்வது அவ்வளவு ஒரு அரிதானது. அகோ சனாதா பவதாஸ்ம யத்வயம் திரைபிஷ்டபானாம் அபிதூர தரிசனம் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம், பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம் பஷ்யேம ரூபம் தவ சர்வ சௌபகம். ஆனா எங்களுக்கு கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்கான பாக்கியம் கிடைத்துள்ளது அப்படின்னு நினைச்சு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தேவர்களாலே கூட கிருஷ்ணரை தரிசனம் செய்வது அவ்வளவு அரிதானது. ஆனா இந்த அன்பும் புன்னகையும் கூடிய கிருஷ்ணருடைய திருமுகத்தை
தரிசிப்பதற்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு நினைத்து அவங்க வந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார்கள். சில சமயம் நமக்கு சில உயர்ந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆனா அந்த பாக்கியத்தை சில சமயம் திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதே வந்து அதனுடைய பெருமையை வந்து நம்ம மறந்து விடுகின்றோம், அதை அலட்சியமாக பார்க்கிறோம். ஏதாவது குறிப்பிட்ட சேவை, கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பது, அதாவது ஒரு தரிசனம் செய்வது, பக்தர்களுடைய சங்கம், பாகவதம் கேட்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இதெல்லாம் திரும்ப திரும்ப வரும்பொழுது நம்ம சில சமயம் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். ஒரு விஷயம் வந்து அதை நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதனால அது சில உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய உயர்த்தியை வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அப்ப வந்து அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். அப்பதான் அபராதம் ஆரம்பிக்கின்றது. இதே பாகவதம் அதான் சொல்ல போறார், இதே கதை எல்லாம் நிறைய தடவை கேட்டாச்சு. இந்த அந்த மாதிரி நம்ம வந்து சில சமயம் சில விஷயங்களை அலட்சியமா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த துவாரகா வாசிகள் வந்து எப்படி கிருஷ்ணருடைய தரிசனம் தேவர்களுக்கு அரிதானது அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயபக்தியுடன் அன்புடன் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். அடுத்த ஸ்லோகம். யர்ஹ்யம்புஜாக்ஷா பசசார போபவான் யர்ஹ்யம்புஜாக்ஷா பசசார போபவான் குருன் மதுன் வாதசுஹ்ருத் திருக்ஷயா குருர் மதுன்வாத சுக்ருத் தித்ருச்சயா தத்ராப்த கோடி பிரதிமக்ஷணோ பவேத் தத்ராப்த கோடி பிரத்யக்ஷணோ பவேத் ரவிம் வினாக்ஷ்ணோரிவ நஸ்தவாச்சுத ரவிம் வினாஷ்ணோ இவ நஸ்தவாச்சுத. மொழிபெயர்ப்பு வழங்குகிறார் பக்தி சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்ஜி. தாமரை கண்களை உடையவரே, உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க நீங்கள் மதுராவிற்கோ விருந்தாவனத்திற்கோ அல்லது ஹஸ்தினாபுரத்திற்கோ சென்று விடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளை போல் காணப்படுகிறது. குறையற்றவரே, அச்சமயத்தில் சூரியன் இல்லாததை போல் எங்களுடைய கண்கள் பயனற்று போகின்றன. ஹரே கிருஷ்ணன். யர்ஹி அம்புஜாக்ஷன தாமரை கண்களை உடையவரே. யர்ஹ்யம்புஜாக்ஷா பசசார போபவான் குரூன் மதுன் வாத சுஹ்ருத் திருக்ஷய. நீங்கள் ஹஸ்தினாபுரத்துக்கும் விருந்தாவனத்திற்கும் சென்று உங்களுடைய உறவினர்களை தரிசனம் செய்யறதுக்காக சந்திப்பதற்காக ஹஸ்தினாபுரத்திற்கும் விருந்தாவனத்துக்கும் செல்லும் பொழுது உங்களை பிரிந்து இருக்கும் நிலையில ஒரு வினாடி எங்களுக்கு கோடிக்கணக்கான வருடம் மாதிரி தோன்றுகின்றது. உங்களுடைய பிரிவில் இருக்கின்ற ஒரு வினாடி எங்களுக்கு கோடி பிரதிம க்ஷணோபவே, கோடிக்கணக்கான வருடங்கள் மாறி தோன்றுகின்றது. ரவிம் வினாக்ஷ்ணோர் இவனஸ்தவாச்சுத. எப்படி சூரியன் இல்லாத பொழுது கண்கள் பயனற்றதாக இருக்கின்றதோ அதே மாதிரி நீங்கள் இல்லாத பொழுது எங்களுடைய வாழ்க்கையே சூரியன் இல்லாத கண்கள் மாதிரி தோன்றுகின்றது. இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல குரூன் மதூன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரூன் மதூன் வாத சுகுரு திதிர்க்ஷயா. உங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக நீங்கள் குருங்கிறது வந்து பாண்டவர்களை குறிக்கின்றது. கிருஷ்ணருடைய உறவினர்கள் பாண்டவர்கள். நீங்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு செல்லும் பொழுதும் மதூன் அப்படிங்கிற வார்த்தை, இந்த மதூன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம நினைக்கலாம்
கிருஷ்ணர் மதுராவுக்கு செல்லும் பொழுது அப்படின்னு நினைக்கலாம். மதுராவில் அவர் உறவினர்களா இருந்தா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகத்துல மதுன் அப்படிங்கிற வார்த்தை மதுராவில் உள்ள உறவினர்களை குறிக்கவில்லை. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா கிருஷ்ணர் ஜராசந்தன் 17வது தடவை 18வது தடவை கிருஷ்ணரை தாக்க வந்த பொழுது கிருஷ்ணர் அதே சமயத்துல காளையவண்ணனும் சேர்ந்து இன்னொரு திசையிலிருந்து மதுராவை தாக்கினார். அந்த சமயத்துல மதுராவில் உள்ள எல்லா பக்தர்களையும் அவர் அந்த சமயத்துல தான் துவாரகையை நிர்மாணம் செய்து மதுராவில் உள்ள எல்லா பக்தர்களையும் துவாரகைக்கு அனுப்பிவிட்டார். அப்ப மதுராவுல கிருஷ்ணருடைய உறவினர்களே கிடையாது. அப்ப இந்த ஸ்லோகத்துல மதுன் அப்படிங்கிற வார்த்தை மதுராவில் உள்ள உறவினர்களை குறிக்கவில்லை. ஏன்னா அந்த மதுராவில் உள்ள உறவினர்கள் துவாரகைக்கு வந்து விட்டனர். அதனால இந்த ஸ்லோகத்துல மதுன் அப்படிங்கிற வார்த்தை விருந்தாவனத்தை குறிக்கின்றது. விருந்தாவனத்தை குறிக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக ஹஸ்தினாபுரத்திற்கும் விருந்தாவனத்திற்கு செல்லும் பொழுது, இப்ப கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு திரும்பி போனார் அப்படின்னு திரும்பி போனார்னா பாகவதத்துல ஏன் வர்ணிக்கப்படவில்லை? எப்ப திரும்பி போனார் அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் எழுகின்றது. 10வது ஸ்கந்தம் 76, 78 இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் தந்தவக்கரை எப்படி கொன்றார் அப்படிங்கிற அது வர்ணனை வருகிறது. இந்த தந்தவக்கரை கிருஷ்ணர் மதுராவினுடைய எல்லையில கொன்றார். தந்தவக்கரரை கொன்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு வந்தார். விருந்தாவனத்திற்கு 2 மாதம் விருந்தாவனத்துல இருந்தார். ஆனா பாகவதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தந்தவக்கரரை கொன்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அந்த இதை பாகவதத்துல வர்ணிக்கப்படவே இல்லை. ஆனா கிருஷ்ணர் தந்தவக்கரை கொன்றதுக்கு அப்புறம் விருந்தாவனத்துக்கு வந்தார் அப்படிங்கிற இது மற்ற புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டுள்ளது. பத்ம புராணம் மற்றும் மற்ற புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டுள்ளது. பாகவதத்துல ஜீவ கோஸ்வாமி எழுதின கோபால் சம்பு அப்படிங்கிற அந்த புஸ்தகத்திலையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்படி விருந்தாவனத்திற்கு திரும்பி வந்தார் தந்தவக்கரை கொன்றதுக்கு அப்புறம் அதை அவர் விரிவாக வர்ணித்துள்ளார். ஆனா பாகவதத்துல தந்தவக்கரை கொன்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அந்த லீலையை சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கவில்லை. கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு பாகவதத்திலிருந்து என்ன பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்லோகம் தான். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? யர்யம்புஜாக்ஷா பசசார போபவான் குரூன் மதுன் வாத சுகுரு திதிர்க்ஷயா. உங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கு நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஹஸ்தினாபுரத்திற்கும் மற்றும் விருந்தாவனத்திற்கு செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு வினாடி கோடிக்கணக்கான ஆண்டுகள் மாதிரி தோன்றுகின்றன அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் உள்ள இந்த ஸ்லோகம் பிரமாணம். எதற்கு பிரமாணம்? கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு திரும்பி சென்றார் அப்படிங்கிற விஷயத்துக்கு பிரமாணம். இந்த ஸ்லோகம் மட்டுமல்ல, கிருஷ்ணர் விருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு வந்த பொழுது அக்ரூரர் கிருஷ்ணரை கூட்டிக் கொண்டு வந்தார். அப்ப அந்த சமயத்துல விருந்தாவனவாசிகள் கோபியர்கள் எல்லோரும் அவ்வளவு ஒரு துயரத்தில் இருந்தனர். அப்ப கிருஷ்ணர் வாக்கு கொடுத்தார். நான் கட்டாயம் விருந்தாவனத்துக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். கிருஷ்ணருடைய ஒரு குணம் என்ன? சத்தியவிரதம். அவர் சொன்ன பேச்சை மீற மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தார், கட்டாயம் அந்த வாக்கை கடைபிடித்திருப்பார். அதுவும் அதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி சில சமயம் கிருஷ்ணரே கூட தன்னுடைய கொடுத்த வாக்கை அவர் மீறுகின்றாரு. அப்ப இவர் கிருஷ்ணருடைய வாக்கை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கலாம். ஆனா கிருஷ்ணர் சில சமயம் தன்னுடைய வாக்கை மீறினாலும் அவர் தன்னுடைய பக்தர்கள் சொன்ன வாக்கை
ஒருபோதும் பொய்யாக்க மாட்டார். சோ உத்தவர் பிருந்தாவனத்திற்கு வந்த பொழுது உத்தவர் கோபியர்கள் மற்றும் பிருந்தாவன வாசிகளுக்கு உறுதி கொடுத்தார். கிருஷ்ணர் கட்டாயம் பிருந்தாவனத்திற்கு திரும்பி வருவார் அப்படின்னு உறுதி கொடுத்தார். அப்ப கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுடைய பேச்சை ஒருபோதும் பொய்யாக்க மாட்டார். அப்ப உத்தவர் சொன்னதுனால கட்டாயம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கணும். ஆனா பாகவதத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துலதான் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. கோபால் சம்பு, பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், அதுல ரொம்ப விரிவாக எப்படி கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்கு திரும்பி வந்தார் தந்தவக்கரரை கொண்டதுக்கு அப்புறம் அப்படின்னு அந்த புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாகவதத்துல ஏன் விரிவாக சொல்லப்படவில்லை, ஏன் இந்த ஸ்லோகத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சுகதேவ் கோஸ்வாமி அவர் என்ன நினைத்தாருன்னா, கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்கு திரும்பி 2 மாதம் இருந்தார். 2 மாதம் இருந்து அந்த எல்லா பிரஜவாசிகளையும் கோலோக பிருந்தாவனத்துக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி துவாரகைக்கு சென்றார். அப்படித்தான் வர்ணனை இருக்கின்றது. அந்த எல்லா பிரஜவாசிகள் அவர்களுடைய கடைசி லீலை ரொம்ப மங்களகரமாக முடிந்தது. கிருஷ்ணர் அவர்கள் எல்லோரையும் ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி அனுப்பினார். ஆனா அதே கிருஷ்ணருடைய பக்தர்கள் யாதவர்களும் கிருஷ்ணருடைய பக்தர்கள். அந்த யாதவர்கள் இந்த உலகத்திலிருந்து எப்படி மறைந்தார்கள்னா, ஒரு அமங்கலகரமான அவர்களுடைய மறைவு ஒரு அமங்கலகரமான மறைவு. அதுதான் முசல லீலை அப்படின்னு சொல்றோம். அந்த முசல லீலை, மௌஷல் லீலா, அந்த யாதவர்கள் தங்கள் மத்தியிலேயே அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து மறைந்தார்கள். இந்த உலகத்திலிருந்து தங்கள் மத்தியிலேயே சண்டை போட்டு அந்த யது வம்சமே அழிந்தது. இந்த யாதவர்களுடைய மறைவு ஒரு அமங்கலகரமான மறைவு. அதுவும் கிருஷ்ணருடைய லீலை தான். அதுக்கு பின்னாடியும் பல அற்புதமான கருத்துக்கள் இருக்கு. 11வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுகதேவ் கோஸ்வாமி நினைத்தார், பரீட்சித் மகாராஜர் அவருக்கு யாதவர்கள் மேல ஒரு அதிக ஈடுபாடு, பிருந்தாவனவாசிகள் மேலேயும் ஈடுபாடு. அவர்களை விட யாதவர்கள், கிருஷ்ணருடைய பக்தர்களான யாதவர்கள் மேல பரீட்சித் மகாராஜருக்கு ஒரு அதிக அன்பு. சுகதேவ் கோஸ்வாமி நினைத்தார், நான் இந்த பாகவதத்துல அதுக்கப்புறம் நான் 11வது ஸ்கந்தத்துல யாதவர்களுடைய மறைவை பத்தி நான் வர்ணிக்க போகின்றேன். இப்ப நான் கிருஷ்ணருடைய இந்த பிருந்தாவன வாசிகள் எப்படி ஆன்மீக உலகத்துக்கு சென்றார் அப்படிங்கிற இந்த லீலைகளை நான் வர்ணித்தேன்னா, பரீட்சித் மகாராஜருடைய மனசுல ஒரு சந்தேகம் எழும். ஏன் கிருஷ்ணர் பிரஜவாசிகளுக்கு ஒரு மங்களகரமான முடிவை கொடுத்தார், ஆனால் யாதவர்களுக்கு ஒரு அமங்கலகரமான முடிவை கொடுத்தார் அப்படின்னா, கிருஷ்ணர் பிரஜவாசிகளுக்கு மேல ஒரு அதிக பாரபட்சம் போல இருக்கு, யாதவர்களுக்கு ஒரு அமங்கலகரமான முடிவை கொடுத்திருக்கின்றாரே அப்படின்னு நினைச்சு பரீட்சித் மகாராஜருடைய மனசுல கிருஷ்ணர் மேல ஒரு சந்தேகம் ஏற்படலாம். கிருஷ்ணர் பிரஜவாசிகள் மேல பாரபட்சம் காட்டிருக்கார், யாதவவாசிகள் மேல அப்படி ஒரு விசேஷ அன்பை காட்டவில்லையே, நான் அவர்கள் அமங்கலகரமான சூழ்நிலையில இந்த உலகத்திலிருந்து மறைந்தார்களே அப்படின்னு பரீட்சித் மகாராஜருக்கு கிருஷ்ணர் மேல ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அந்த ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த நபரால கிருஷ்ணர் மேல ஒரு முழுமையான தன்னுடைய சிந்தனையை செலுத்த முடியாது. அதனால சுகதேவ் கோஸ்வாமி இந்த கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு திரும்பி 2 மாசம் தங்கி
எல்லா விரஜவாசிகளையும் கோலோக விருந்தாவனத்துக்கு அனுப்புவது இந்த லீலையே அவர் பாகவதத்தில் சொல்லவில்லை. ஏன்னா அனாவசியமாக பரிஷத் மகாராஜனுடைய மனசுக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அவர் கிருஷ்ணருக்கு ஒரு இது கிடையாது. கிருஷ்ணருக்கு ரெண்டு பக்தர்கள் மேலே உயர்ந்த அன்பு. சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அவருக்கு அந்த கடைசி சமயத்துல தன்னுடைய முழு மனதை கிருஷ்ணர் மேல செலுத்தணும். அப்ப அதை செலுத்துவதில் சில தடங்கள் ஏற்படும். அதனால சந்தேகம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுகதேவ கோஸ்வாமி இந்த லீலை வெளிப்படையாக சொல்லவில்லை. அதனால கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு திரும்பி வந்தது பாகவதத்துல ஒரு மறைமுகமாக மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பிரமாணம் என்ன, இந்த ஸ்லோகம் குருன் மதுன் வாத சுகிருத் திருக்ஷய. அப்புறம் இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா தத்ராப்த கோட்டி பிரதிம க்ஷணோபவே. உங்களுடைய பிரிவுல ஒரு வினாடி எங்களுக்கு கோடிக்கணக்கான வருடம் மாதிரி தோன்றுகின்றது அப்படின்னு சொல்றான். ஒரு சுபாஷிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அன்புக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி சத்தியம் தயோரேவ யயோர் யோக வியோகயோகோ வத்சரா வாசரீயந்தி வாசராக. ரெண்டு நபர்கள் கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அதற்கான அறிகுறி என்ன, அதற்கான அடையாளம் என்ன? என்னன்னா அந்த இரண்டு நபர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது பல வருடங்கள் நாட்களாக மாறிவிடும். பிரிந்து இருக்கும் பொழுது நாட்கள் வருடங்கள் மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட உணர்வு வந்ததுன்னா அந்த இரண்டு நபர்கள் கிட்ட உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க துவாரகாவாசிகள் சொல்றாங்க, உங்களுடைய பிரிவுல ஒரு வினாடி கோடிக்கணக்கான வருடங்கள் மாதிரி தோன்றுகின்றது அப்படின்னு சொல்றார். அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே ரவிம் வினாக்ஷ்ணோர் இவனஸ்தவாச்சுத. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தோட முடிப்போம். கதம் வயம் நாத சிரோஷிதே த்வயா பிரசன்ன திருஷ்டியா கில தாப சோஷணம் ஜீவேமதே சுந்தர ஹாச சோபிதம் அபஷ்யமானா வதனம் மனோகரம். இந்த ஸ்லோகத்துல துவாரகாவாசிகள் சொல்றாங்க, பகவானே, எப்பொழுதும் வெளியூரிலேயே நீங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடிய புன்னகை தவழும் உங்களுடைய திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடியாமல் போய்விடுமே. உங்களை காணாமல் எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும்? எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும்? இதுல பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் சொல்றாங்க, இதி சோதீரிதா வாச்ச பிரஜானாம் பக்தவத்சல ஷண்வானோனு கிரகம் திருஷ்டியா விதன்வன் பிராவிஷத்புரம். அவர்களுடைய பேச்சை கேட்டதும் பிரஜைகளிடம் பக்தர்களிடமும் பேரன்பு கொண்டவரான பக்தர் தமது திவ்யமான பார்வையை அவர்கள் மீது செலுத்தி அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் துவாரகை நகருக்குள் பிரவேசித்தார். இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது இந்த துவாரகா வாசிகள் சொல்றாங்க, உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா உங்களுடைய பார்வை வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களை அழிக்கும் சாமர்த்தியத்தை பெற்றது உங்களுடைய பார்வை. அப்படிப்பட்ட புன்னகையும் உங்களுடைய பார்வையும் உடைய அந்த திருமுகத்தை பார்க்காம எங்களால இந்த வாழ்க்கையை வாழ்வதே ரொம்ப கடினமாக இருக்கின்றது. எங்களால வாழ்க்கையை வாழ முடியவில்லை. உங்களுடைய அந்த புன்னகை மற்றும் அந்த மங்களகரமான பார்வை மிகுந்த திருமுகத்தை பார்க்காமல்
எங்களால வாழ்வதே கடினமாக இருக்கின்றது. அந்த கிருஷ்ணருடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த பார்வையினால வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துன்பக் கடல், அந்த துன்பக் கடல் வந்து அழிக்கப்படுகின்றன. அதத்தான் கபில தேவர் வந்து 3வது ஸ்கந்தத்துல சொல்றார். தஸ்யாவலோகம் அதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டமக்ஷ்ணோஹோ ஸ்னிக்த ஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயேச்சிரம் விபுல பாவனயா குகாயாம். 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயத்துல கபில தேவர் சொல்றார், ஒரு யோகி வந்து பக்தியுடன் கிருஷ்ணருடைய கருணை மிகுந்த அந்த பார்வை மேல தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்வதன் மூலமாக தாபத்ரயோபசமனாய நிசிருஷ்டம் அக்ஷ்ணு, வாழ்க்கையில் உள்ள இந்த 3 தாபத்ரய, ஆத்தியாத்மிக கிளேஷ, ஆதி பௌத்திக கிளேஷ, ஆதி தெய்வீக கிளேஷ, இந்த 3 கஷ்டங்கள் வந்து கிருஷ்ணருடைய அந்த கருணை மிகுந்த பார்வை மேல தியானம் செய்வதன் மூலமாக இந்த 3 கஷ்டங்களிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலாக அமைகின்றது. அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுகின்றார். அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆறுதலாக அமைகின்றது. கிருஷ்ணருடைய பார்வை, அவருடைய புன்னகை சேர்ந்த, அவருடைய அன்பான புன்னகை சேர்ந்த அவருடைய பார்வை, இதெல்லாம் அதுல கிருஷ்ணருடைய கருணை நிறைந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கபில தேவர் சொல்றார், ஹாசம் ஹரேர் அவனதா கிலலோக தீவிர ஷோகாஷ்ரு சாகர விசோஷண மத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜ மாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. ஹாசம் ஹரேர் அவனதா அகில லோக தீவிர. ஹாசம், கிருஷ்ணருடைய புன்னகை மேல ஒருத்தர் தரிசனம் செய்ய வேண்டும். கிருஷ்ணருடைய புன்னகை மேல, அந்த கிருஷ்ணருடைய புன்னகை மேல தரிசனம் செய்யறதுனால என்ன வருகின்றதுன்னா, ஷோகாஷ்ரு சாகர விசோஷண மத்யுதாரம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தொடக்கமற்ற காலத்திலிருந்து எண்ணற்ற ஜென்மங்களில் பல துன்பங்களை அனுபவித்து அவர் வந்து கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கின்றார். அந்த ஜீவாத்மாவினுடைய கண்ணீரினால ஒரு பெருங்கடலே உருவாகியுள்ளது. துன்பத்தினால கஷ்டப்பட்டு அவர் கண்ணீர் வருவதனால அந்த கண்ணீரினால ஒரு பெரிய கடலே உருவாகியுள்ளது. பொதுவாக இந்த நம்ம பார்க்கிறோம், பல சமயம் நதி வத்தி போகின்றது கோடை காலத்துல. ஆனா கடல் வந்து ஒருபோதும் வத்தி போகாது. ஆனா கிருஷ்ணருடைய புன்னகை மேல தியானம் செய்வதன் மூலமாக இந்த கண்ணீரினால உருவாகிய பெருங்கடல் அது வத்தி போகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா கிருஷ்ணருடைய புன்னகை மேல தரிசனம் செய்வதன் மூலமாக கட்டாயம் ஒரு ஜீவாத்மாவுக்கு அவருடைய கஷ்டங்களை எதிர்கொள்வதற்காக அந்த துன்பக் கடல், அந்த ஜீவாத்மாவினுடைய துன்பக் கடல் வத்தி போகின்றது. ஷோகாஷு சாகர விசோஷணம் அத்யுதாரம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்த புருவங்கள் மேல தியானம் செய்வதன் மூலமாக சம்மோகனாய ரச்சிதம் நிஜ மாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. ஒரு யோகி வந்து கிருஷ்ணருடைய புருவங்கள் மேல தரிசனம் செய்வதன் மூலமாக அவர் வந்து காமதேவரையே வென்று விடுகின்றார். அவர் காம ஆசைகளினால பாதிக்கப்பட மாட்டார். ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் இந்த துவாரகாவாசிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரசன்ன திருஷ்டியா கில தாபசோஷணம். உங்களுடைய புன்னகை மிகுந்த அந்த பார்வை வந்து வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை வந்து அழித்து விடுகின்றது. அந்த புன்னகையும்
புன்னகை மிகுந்த அந்த புன்னகையும் பார்வையும் மிகுந்த உங்களுடைய திருமுகத்தை தரிசனம் செய்யாமல் எங்களால எப்படி வாழ முடியும் அப்படின்னு தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. சரி, கேள்விகள் இல்லைன்னு நம்ம வந்து முடித்துக்கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्तवृंद की जय।